ராமசுந்தரம் வணக்கம். காட்சிகளை பார்க்கிறோம். பேருந்தினுடைய பாதி பக்கமே முழுசா சேதமடைஞ்சிருக்கு. இப்ப இந்த நிலையில அந்த பேருந்துல பயணம் செஞ்சவங்களுடைய நிலை என்ன? உயிருக்கு ஆபத்தான நிலை எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுடைய தகவல்களும் என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க ராமசுந்தரம். தென்காசி மாவட்டத்திலிருந்து கடையநல்லூர் நோக்கி சென்ற ஒரு தனியார் பேருந்தும், அதே போல கடையநல்லூர்ல இருந்து தென்காசி நோக்கி வந்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி சற்று முன்னர் விபத்து ஏற்பட்டது. இதுல பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோர் தற்போது படுகாயமடைந்திருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில ஒரு ஆறு பேருக்கு மேல் அங்க இருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை மீட்கக்கூடிய பணியில அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிளத்தூர் காவல்துறையினரும் சம்பவ இடத்துல இருக்கிறார்கள். தற்போது வரை எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது குறித்தான அந்த தகவல் கிடைக்கப்படாத சில நிலையில அந்த இடமே பரபரப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதிக்கு காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போல 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் அங்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதி மிகுந்த நெருக்கடி பகுதி என்பதனால அதிக அளவு போக்குவரத்து நெருக்கடி இருப்பதனால அவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தென்காசி அரசு மருத்துவமனையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஆபத்தான நிலையில 6 பேர் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை மீட்கக்கூடிய பணிதான் தற்போது நடந்து வருகிறது. தற்போது அந்த பகுதிக்கு கூடுதல் போலீசாரும் அந்த மீட்பு பணிக்கு அதிகாரிகளும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ரெண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதுல 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. தொடர்ந்து நம்ம செய்தியாளர் ராமசுந்தரம் கிட்ட பேசலாம். ராமசுந்தரம், இப்ப இந்த 2 பேருந்துகள்லையுமே எவ்வளவு பேர் வரைக்கும் பயணம் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கா? அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? மொத்த பேரும் மீட்கப்பட்டுட்டாங்களா? என்ன சூழல் அங்கு நீடிக்குது? விவரம் என்ன ராமசுந்தரம்? அதாவது விபத்து நடந்த பகுதியில இருந்த பொதுமக்கள் தான் தற்போது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேருந்தின் முன்பக்கம், அதாவது 2 பேருந்துடைய முன்பக்கம் மற்றும் ஒரு பகுதி முழுவதுமே சேதமடைந்த நிலையில பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பேருந்துல பயணம் செய்த நபர்களிடம் கேட்கக்கூடிய நிலையில அவர்கள் யாருமே இல்லை. அனைவருமே அதிர்ச்சியில இருக்கிறார்கள். தற்போது அந்த உயிரிழப்பு என்பது குறித்தான அந்த தகவல் தான் பெறக்கூடிய பணியில காவல்துறையினரும் தீயணைப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மீட்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சாலை முழுவதுமே தற்போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அந்த பணிகள், அதாவது மீட்பு பணிகள் மற்றும் அந்த வாகனங்கள், மீட்பு பணிக்கான வாகனங்கள் மட்டும் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மீட்பு பணிகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்களிடமும் உடனடியாக அந்த மீட்கக்கூடிய நபர்களை உடனே மருத்துவமனை கொண்டு செல்வதற்கு தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேருந்து 2 பேருந்துமே முழு ஆட்களை ஏற்றி கொண்டுதான் வந்ததாக சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் பயணித்தார்கள் என்ற தகவல் எல்லாம் தற்போது காவல்துறை தரப்புல திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த காயமடைந்த நபர்கள் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு, தென்காசி மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த போலீசாரும் அந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்களோட உதவியோடு அந்த பகுதியில் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழப்பு என்ன என்பது குறித்தான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக காவல்துறையினர் சற்று நேரத்தில் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமான நபர்களுக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதிகமான நபர்கள் ரத்த காயத்தோடு செல்லக்கூடிய காட்சிகளும் அங்க பார்க்க முடிகிறது. நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். பேருந்தினுடைய 2 முன்பக்கமே முற்றிலுமா சேதமடைஞ்சிருக்கக்கூடியது. இப்ப பேருந்தினுடைய ஓட்டுநர் மற்றும் அந்த பேருந்துல இருந்த நடத்துனர் அவங்கள பத்தின தகவல் ஏதேனும் வெளியாக இருக்கா? இந்த பேருந்துல சிறுவர்கள்லாம் பயணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கா சுந்தரம்? அதிகளவான சிறுவர்களும் பெண்களும் இருந்ததாக தான் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுல ஆபத்தான நிலையிலே கூட பெண்களும் சிறுவர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுல 2 சிறுவர்களும் இருந்ததாகவும் சொல்கிறார்கள். தற்போது அந்த மீட்பு பணி தீவிர